யோபுவின் புஸ்தகம் 33 அதிகாரம் 26 வசனத்துக்கு திருப்போம். யோபு 33:26. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். ஜெபத்தை குறித்து போதித்து வருகிறோம். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று போதித்தேன். பிறகு விசுவாசமும் ஜெபமும் என்று எப்படி ஜெபத்திலே விசுவாசம் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். மூன்றாவதாக எப்படி ஜெபிக்கும் போதெல்லாம் பதிலை பெற்றுக்கொள்கிற விதத்தில், நிச்சயமாய் பதிலை பெற்றுக்கொள்கிற விதத்தில், 100% பதிலை பெற்றுக்கொள்கிற விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். இதெல்லாம் உள்ளே இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சாட்சி சொல்றதை பார்த்தா நேருடைய உள்ளங்களில் இது இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இப்பொழுது நான்காவதாக புதிய உடன்படிக்கை ஜெபத்தின் மாபெரும் மேன்மைகள் என்பதை குறித்து போதித்து வருகிறேன். புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தை பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு புதிய பரிமாணத்தோடு அல்லது புதிய ஒரு மேன்மையை பெற்ற ஒரு ஜெபமாய் இருக்கிறது. பழைய உடன்படிக்கை ஜெபத்துக்கும் புதிய உடன்படிக்கை ஜெபத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் சொல்ல போனால் புதிய உடன்படிக்கை என்பதே ஒரு விசேஷமான ஒரு உடன்படிக்கை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி உயிரோடு எழுப்பப்பட்டு இப்படி உண்டாக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை, மேலான வாக்குத்தத்தங்கள், மேலான ஸ்லாக்கியங்கள், உரிமைகள் இந்த உடன்படிக்கை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் புதிய உடன்படிக்கையின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள். ஆகவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, எலியா, எலிசா போன்ற மாபெரும் தேவதாசர்களை குறித்து வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே. ஆனா அவர்களை காட்டிலும் பெரிய தேவதாசர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இறங்குச்சான்னு தெரியல. ஆபிரகாமை காட்டிலும் பெரியவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மோசையை காட்டிலும் பெரியவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை தான் சொல்றேன், வேற யாரும் இல்லை. யாரோ ஆவியில உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்க கூடாது. சரீரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களை குறித்து நான் சொல்லுகிறேன். நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிற நாம் அவர்களை காட்டிலும் பெரியவர்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. ஏனென்றால் அவர்களை காட்டிலும் மேலான ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கை குறித்து இப்போ ரொம்ப அதிகமாக நான் பேசாவிட்டாலும் ஜெபத்திலே எப்படி இந்த புதிய உடன்படிக்கை என்பது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது, நம்முடைய ஜெபத்தின் அளவை அல்லது ஜெபத்திற்கு எப்படி மேன்மையை கொண்டு வருகிறது என்பதை குறித்து தான் இங்கே போதித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே பழைய உடன்படிக்கையின் கீழே இல்லாத சில விசேஷங்கள் இருக்கிறது. அதை குறித்து தான் போதித்து வருகிறேன். அதான் மாபெரும் மேன்மைகள்னா பழைய உடன்படிக்கையின் கீழே இல்லாத சில விசேஷமான காரியங்கள் இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறது ஜெபத்தில் உபயோகப்படுத்தும்படியாக. அதுல முதலாவது காரியம் இயேசுவின் நாமம். அதை குறித்து போதித்தேன். இப்பொழுது இரண்டாவது காரியத்தை குறித்து போதித்து வருகிறேன். அது என்ன? நீதி. நீதி என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக மனுஷன் எந்த விதமான குற்ற உணர்வோ, தாழ்வு மனப்பான்மையோ, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ, குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு. ஆக்கினை தீர்ப்பின் உணர்வுனா நான் தண்டிக்கப்படுவேனோ, என்னை கர்த்தர் அடிச்சிருவாரோ, கொன்னுடுவாரோ, என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் போட்டு என்ன சேர்த்து வச்சு என்ன அடிச்சு நொறுக்கிடுவாரோ அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் எந்த குற்ற உணர்வோ, நான் பாவி என்கிற உணர்வு, அதான் குற்ற உணர்வு. தாழ்வு மனப்பான்மை, நான் அருகதையற்றவன் என்கிற உணர்வு, அதான் தாழ்வு மனப்பான்மை. ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு என்று சொன்னால் எனக்கு தண்டனை தான் கிடைக்குமா, தேவனுக்கு முன்னால நான் நிற்க தகுதியற்றவன், நான் பாவி, நான் தண்டிக்கப்படத்தக்கவன் என்கிற உணர்வு. இதெல்லாம் இல்லாமல் குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பு, தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு திராணி தான் நீதி. இது ஒட்டுமொத்த புதிய ஏற்பாடு உபதேசங்களை, புதிய உடன்படிக்கையின் உபதேசங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பவுலின் உபதேசங்களை வாசித்து விட்டு நீதி என்றால் என்ன என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் இப்படித்தான் சொல்ல முடியும். தேவனுக்கு முன்பாக எந்த விதமான குற்ற உணர்வோ, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ, தாழ்வு மனப்பான்மையோ இல்லாமல் நிற்கக்கூடிய தகுதி. இந்த நிற்கக்கூடிய தகுதி ஜெபத்தை தான் ரொம்ப மிகப்பெரிய விதத்திலே பாதிக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் ஜெபம் என்கிறது தேவன் முன்பாக நாம் நிற்கக்கூடிய தகுதியை ரொம்ப அடிப்படையாய் சார்ந்திருக்கிறது. நான் தேவன் முன்பாக நிற்க கூட தகுதியற்றவன் என்று நான் நினைக்கும் போது என்னுடைய ஜெபம் எந்த அளவில் வெற்றி பெற முடியும் சொல்லுங்க. அநேகர் இன்றைக்கு
ஜெபிக்கும் போதே முதல் லைனே அப்படிதான், கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வர நான் கொஞ்சம் கூட அருகதை அற்றவன். இதுதான் ரொம்ப ஆவிக்குரியவர்களுடைய கிறிஸ்தவ ஜெபம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்மை நீதிமான்களாக்கி விட்டார். ஆகவே நான் தேவன் முன்பாக வந்து நிற்கும் போது நான் அருகதையற்றவன் என்று நிலையில வந்து நிற்கவில்லை, அருகதை உள்ளவனாக வந்து நிற்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக வந்து நிற்கிறேன். இந்த காரியங்களை புரிந்து கொள்ளும் போதுதான் ஜெபத்திற்கு அது மேன்மையை கொண்டு வருகிறது, ஜெபமே மாறிவிடுகிறது. அதனால தான் சொல்றேன், சும்மா ஆபிரகாம் ஜெபிச்சாரு, ஈசாக்கு ஜெபிச்சாரு, யாக்கோபு ஜெபிச்சாரு, மோசே எப்படி ஜெபம் பண்ணாரு, அவரு இப்படி பண்ணாராக்கும், அவர் அப்படி பண்ணாராக்கும் சொல்றதில் பிரயோஜனமே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் பழைய உடன்படிக்கையை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு நாம பேசுறது என்னன்னு தெரியாது. இப்பேற்பட்ட பாக்கியத்தை பெறாதவர்கள் அவர்கள். நாம் இப்பேற்பட்ட மேன்மையை பெற்ற நாம், புதிய உடன்படிக்கையின் கீழே வாழுகிற நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? சும்மா அதே ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டு அங்கங்க வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு நான் இப்படிதான் ஜெபிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் காண வேண்டும். நாம் இப்ப எங்க இருக்கிறோம்னு பார்க்கணும். நிறைய பேர் இன்னைக்கு இன்னும் மோசே என்ற பாஸ்டர் கீழே தான் இருக்கிறாங்க. பழைய உடன்படிக்கையில இஸ்ரவேல் மக்கள், அவங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார், மோசேங்கிற பாஸ்டர். அவருக்கு கீழே நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழ்ந்து வந்தார்கள். அதே போலதான் இன்றைக்கு இருக்கிறாங்க பாருங்க, அவருக்கு கீழே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும். புதிய உடன்படிக்கை வந்தாச்சு, ஆனாலும் இவங்களுக்கு அறிவு இல்லை. அதாவது புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிறோம் என்கிற அந்த அதை குறித்த அந்த மேன்மையை குறித்த அறிவு இன்றைக்கு வராமல் போய்விட்டது. ஆகவேதான் இன்றைக்கு ஜெபத்திலே தைரியம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த யோபு 33:26 ரொம்ப முக்கியமான வசனம் நினைக்கிறேன். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலங்களிலேயே புதிய உடன்படிக்கையின் கீழே ஜெபம் எப்படி இருக்க போகிறது, அல்லது வரப்போகிற காலங்களிலே தேவன் மனுஷனை எப்படி தகுதிப்படுத்தி தனக்கு முன்னால் நிறுத்திக் கொள்வார் என்பதை குறித்த ஒரு அருமையான வசனம். குறிப்பா ஜெபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கே சொல்லுகிறார், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது ஜெபம், அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி, அதாவது அவன் கம்பீரத்தோடு பார்க்க வேணும்ன்றதுல ஆண்டவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாராம். அவருடைய சமூகத்தை அவன் கம்பீரத்தோடு பார்க்கும்படி, அதாவது அவன் அழுதுகிட்டு வராமல், கெஞ்சி கொண்டு வராமல், நான் அருகதையற்றவன் என்று சொல்லி கொண்டு வராமல், கம்பீரத்தோடு. எத்தனை பேர் கம்பீரனா விளங்குது? அருமையான தமிழ் வார்த்தை. இங்கிலீஷ்ல இது வரல பாருங்க. இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்ணும்போது அடுத்த சர்வீஸ்ல தமிழ்ல சொல்லி தான் சொல்றேன் நான். இந்த கம்பீரன்ற வார்த்தைக்கு எங்க போறது பாருங்க, அருமையான தமிழ் வார்த்தை. கம்பீரத்தோடு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி. கம்பீரத்தோடுன்னு சொன்னா மிகுந்த மரியாதையின் உணர்வோடு, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற பெருமையோடு, நான் ரத்தத்தால் கழுவப்பட்டேன், தேவன் முன்பாக நிற்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்கிற ஒரு நல்ல பெருமிதத்தோடு, என்னை பற்றிய ஒரு மேன்மையான எண்ணத்தோடு, தேவன் என்னை எப்படி ஆக்கி இருக்கிறார், நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்கிற அந்த கம்பீரம். ஜெபம் என்கிறது பிச்சைக்காரன் வந்து அம்மானு வாசப்படியில் இருந்து கத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அநேக கிறிஸ்தவ ஜெபம் அப்படிதான் இருக்கு பாருங்க. அவங்க ஜெபம் பண்றத கண்ணை முட்டு கேட்டீங்கன்னா யாரோ பிச்சைக்காரன் வந்திருக்கான்னு நினைப்பீங்க. பரலோகத்தை நிறைய பிச்சைக்காரர்கள் தட்டி கொண்டிருக்கிறார்கள். நிறைய தேவனுடைய பிள்ளைகள் பிச்சைக்கார வேஷத்துல, பிச்சைக்கார கோலத்துல, பிச்சைக்காரருடைய சத்தத்தோடு பரலோக கதவை தட்டி கொண்டிருக்கிறார்கள். அம்மா அப்படின்ற மாதிரி ஐயா அப்படின்னு நிக்கிறாங்க அங்க வாசல்ல நின்று கொண்டு. ஏதாவது பிச்சை போடுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்ணை மூடிட்டு பார்த்தா அவங்க பிச்சைக்காரன் நினைச்சுக்கோ நம்ம. ஆனால் இவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. இவர்கள் யார் என்பதை குறித்த கண்கள் திறக்கப்படவில்லை. அதனால கம்பீரம் கிடையாது. கர்த்தருக்கு முன்னால வரும்போது கம்பீரம் கிடையாது. ஜெபம் என்கிறது ஒரு மனுஷன் தான் யார் என்பதை முதல்ல உணரணும். ஜெபம் பண்றதுன்னா சும்மா நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணேன், நான் அழுது புரண்டு, நான் கதறனாக்கும், இப்படி பண்ணனாக்கும், அப்படி பண்ணனாக்குன்றதுல பிரயோஜனம் கிடையாது. ஜெபம்னா முதல்ல ஒரு மனுஷன் தான் யார் என்பதை உணர வேண்டும். எனக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்க உரிமைகள் என்ன, ஸ்லாக்கியம் என்ன, நான் எப்பேற்பட்ட மேன்மையை நான் பெற்றிருக்கிறேன், நான் யார், நான் எப்படி தேவனுக்கு முன்பாக வர முடியும் என்கிற ஒரு அறிவும் உணர்வும் முதல்ல ஒரு மனுஷன் ஆட்கொள்ளணும். அப்புறம் தான் ஜெபம் வந்து வெற்றிகரமாக இருக்க முடியும். அது ஒரு நல்ல விதமான ஜெபமா இருக்க முடியும். கர்த்தருக்கு பெருமையை கொண்டு வர்ற ஜெபமா இருக்க முடியும். நிறைய பேருடைய ஜெபம் இன்னைக்கு கர்த்தருக்கு அவமானமா இருக்குது. கர்த்தர் பாக்குறாரு, ஊரெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு. சொன்னேன் இல்லையா, உங்க புள்ள வந்து உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு, அம்மா கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கி தருவியா, நான் 1000 இதோட 910வது தடவை கேட்கிறேன், நானு 1000 தடவை கேட்டேன், நானு இன்னைக்காவது வாங்கி தருவியா, பிச்சை போடுற மாதிரி கேட்கிறேன், பிச்சை கேட்கிற மாதிரி கேட்கிறேன்னு கேட்டா பக்கத்து வீட்டுக்காரன் பாக்குறதுக்கு முன்னால வாயை பொத்துவோம் நாம. அப்ப கர்த்தருக்கு எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் பாருங்க. தினந்தோறும் இப்படிப்பட்ட ஜபங்களை கர்த்தர் அங்க உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு அவமானத்தை கொண்டு வருகிற ஜபம் தான் நிறைய ஏறெடுக்கப்படுகிறது.
கர்த்தர் பெருமைப்படுகிற கூடிய அளவுக்கு. ஏன்னா அவர் தான், அதனால தான் அவர் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறார். அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு நோக்கி பார்க்கும்படி. நான் இதை கொண்டு வரலங்க. நான் இது சாம் செல்லதுரை உபதேசம் கிடையாது. என்னமோ கம்பீரம் பேசுறாரு, இவர் எங்கேயோ படிச்சுட்டு வந்துரு கிடையாது. இங்க பைபிள்ல இருக்குது. கர்த்தர் சொல்றார், அவன் கம்பீரத்தோடு என்னுடைய சமூகத்தை பார்க்க வேண்டும், பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி. அவன் கம்பீரமா பார்க்கணும்னு சொல்லிதான் அவர் அவனுக்கு ஃபேவர் காண்பிக்கிறாராம், பிரியமா இருக்கிறாராம் அவன் மேல. பிரியமா என்ன பண்ணுகிறாராம், அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார்னு இருக்குது. இங்கதான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் உதவுகிறது. ஏனென்றால் இங்கிலீஷ்ல ஒரு மொழிபெயர்ப்பு சொல்வது, அவனுடைய நீதியை அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார். ஆதாமுடைய பாவத்தின் மூலமாக மனுக்குலம் தேவன் முன்பாக நிற்கக்கூடிய திராணியை இழந்து விட்டது. இரண்டாம் ஆதாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மறுபடியும் அந்த திராணி திரும்ப கொடுக்கப்படுகிறது. அப்ப அவன் சொல்லுகிறான், அவனுடைய திராணி அவனுக்கு திரும்ப கொடுக்கப்படும் போது, நீதி அவனுக்கு திரும்ப கொடுக்கும் போது தேவன் முன்பாக அவன் கம்பீரமாய் நிற்பான். அவன் விண்ணப்பம் பண்ணும்போது வேற விதமாய் விண்ணப்பம் பண்ணுவான். ஜெபம் பண்ணும்போது அவனுடைய ஜெபமே வித்தியாசமாய் இருக்கும் என்று இங்கே சொல்லுகிறார். இதுதான் நம்முடைய மைய கருத்து. பாருங்க, ஜெபம் எப்படி நீதியை பெற்றவர்கள் நாம் நீதிமான்கள் என்பதை உணரும் போது ஜெபமே ஒரு வித்தியாசமா இருக்கிறது. சரி, பழைய உடன்படிக்கை கீழாக உள்ள நீதிக்கும் புதிய உடன்படிக்கையின் கீழாக உள்ள நீதிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த ரெண்டு விதமான நீதியை நாம் இப்படி சொல்லலாம், லிமிட்டட் ரைச்சஸ்னஸ் அண்ட் அன்லிமிட்டட் ரைச்சஸ்னஸ். அதாவது பழைய உடன்படிக்கையின் கீழே உள்ள நீதியை எப்படி சொல்லுகிறார்கள் சொன்னால், அது ஒரு வரம்புக்குட்பட்ட நீதி, எல்லைக்குட்பட்ட நீதி. அதுல இவ்வளவுதான், இதுக்கு மேல கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அதுல. ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற திராணிக்கு, இந்த நீதிக்கு எல்லையே கிடையாது. எல்கையற்ற அளவுக்கு தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்கையற்ற விதத்திலே நம்மை ஆளாக்கும்படியாக தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பழைய உடன்படிக்கையிலே பார்க்க போனீர்கள் என்றால், இந்த எல்கைக்குட்பட்ட வரம்புக்குட்பட்ட நீதியை வைத்தே எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். ஆபிரகாம், மோசே, யோசுவா மற்றும் எலிசா மற்றும் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்களுடைய கதையெல்லாம் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் எல்லாம் இந்த எல்கைக்குட்பட்ட நீதியை பெற்றவர்கள். தேவன் முன்பாக அநேக நேரத்தில் நிற்கிறதுக்கு திராணி உள்ளவர்களா என்பது குறித்து அவர்களுக்கே அநேக நேரத்தில் சந்தேகம் இருந்தது. அநேக நேரத்தில் அவர் பயத்தோடு வந்து நின்றார்கள், நடுங்கிக் கொண்டு நின்றார்கள். அவருடைய ஜெபம் எல்லாம் பாத்தீங்கன்னா பயத்தோடு கூடிய ஜெபமா இருக்கிறது. அவருடைய சிறந்த ஜெபத்தை பாத்தீங்கன்னா கூட அதுல பயம் கலந்து இருக்கும் அநேக நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால். அப்படியும் கூட அவர்கள் பெரிய காரியங்களை சாதித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு உடன்படிக்கை கீழாக இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு தேவன் பண்ணின உடன்படிக்கை அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் வந்து நின்றார்கள். அந்த உடன்படிக்கை ஆடு மாடுகளின் ரத்தத்தினால் உண்டு பண்ணப்பட்ட உடன்படிக்கை, இயேசுவின் ரத்தத்தினால் அல்ல. அதனால்தான் அந்த பழைய உடன்படிக்கையானது புதிய உடன்படிக்கையை காட்டிலும் குறைந்த ஒன்றாய் இருக்கிறது. இருந்தாலும் அந்த உடன்படிக்கையை நம்பி, அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் நின்று, அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் ஜெபித்து, அந்த உடன்படிக்கையை விசுவாசித்து, இப்படி சொல்லி இருக்கிறது ஆகையால் இப்படி செய்யும் என்கிற விதத்திலே அவர்கள் செய்தார்கள். ஆனா அநேக நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய ஜெபத்திலே சில பயங்கள் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் கூட அவர்கள் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் சில காரியங்களை பெற்றுக்கொண்டால் என்று பார்க்கலாம். அதுல சிறந்த ஒரு ஜெபத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன், ஒரு சில காரியங்களை சுட்டி காண்பிக்கும்படியாக. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18 இதிலே 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், பாப்போம். ஆதியாகமம் 18:22. ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் வருகிறார். சோதோம் கொமோராவை அழிக்கும் போது இவனிடத்தில் சொல்லாம அதை செய்யலாமா என்று சொல்லி தேவன் அவனை ஒரு நண்பனை போல பார்க்கிறார். 18ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கர்த்தர் பாருங்க ஒரு மனுஷன் எப்படி பார்க்கிறாருன்னு, இவன்கிட்ட சொல்லாம நான் செய்யலாமா அப்படின்னு அவர் பார்க்கிறார். அப்ப அவ்வளவு ஒரு மேன்மையோட அவனை நினைக்கிறார் அவர் கர்த்தர். ஆனா மனுஷனுக்கு தான் இப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்ங்கிறத நம்புறது கஷ்டமா இருக்குது. கர்த்தர் நம்மகிட்ட சொல்லாம செய்ய மாட்டாரு, கர்த்தர் நம்ம கிட்ட என்ன செய்ய போறாரோ அதை சொல்லுவார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு தைரியம் இவனுக்குள்ள இல்ல. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு இதை செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு சொல்லுகிறாரு. 22ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடப்பட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனுடைய நீதிமானையும் அழிப்பீரோ,
அங்க அவனுடைய சொந்தக்காரன் லோத்தும் அவனுடைய குடும்பமும் அங்க சோதோம் குமாரில் போய் தங்கி இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரா சோதோம் குமாரை அழிக்க போறேன்னு சொல்லி, ஏனென்றால் அங்க அக்கிரமம் மிகுதியா இருக்குதுன்னு சொல்லி. அப்ப ஆபிரகாம் அவர்களுக்காக மன்றாட விரும்புகிறான், அவர்களுக்காக பரிந்து பேசுகிறான், அவர்களை காக்க வேண்டும் என்கிறதா இவனுடைய கரிசனை. ஆகவே சொல்லுகிறான், துன்மார்க்கரோடு நீதிமானையும் அழிப்பீரோ என்று சொல்லுகிறான். பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். லோத்துவேவன் சொல்றான் நீதிமான் என்று. எதன் அடிப்படையில் நீதிமான்றான்? கர்த்தர் அவன் அழைத்த போது இவனோடு கூட வந்தவன் அவன், இவனை சேர்ந்தவன் அவன். ஆகவே அவன் சொல்லுகிறான், அவனே என்ன மாதிரி நீ ட்ரீட் பண்ணணும், அவனும் நீதிமான், நான் நீதிமான், அவனும் நீதிமான், உமக்கு முன்பாக நிற்க நாங்கள் தகுதி பெற்றவர்கள், ஆகவே நீதி செய்யும் என்று சொல்லி கேட்கிறான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால், 26ஆம் வசனம், அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். 50 பேர் இருந்தா போதும் நீதிமான்கள், அதன் நிமித்தம் அந்த ஊர் முழுவதையும் ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க சென்னை பட்டணத்தில் இன்றைக்கு 50க்கு மேல இருக்கிறாங்க நீதிமான்கள்? அதனால சென்னை பட்டணத்துக்கும் இந்த இந்தியா தேசத்திற்கும் மிகுந்த பெரிய நம்பிக்கை உண்டு. ஆகவேதான் வேதவசனம் சொல்லுது, நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. நாம தான் இந்த பிரிசர்விங் இன்ஃப்ளூயன்ஸ். நாம இருக்கிறதுனால இந்த தேசம் நன்றாய் இருக்கும். தேவனை நம்புகிற மனுஷர்கள் இருக்கிறதுனால இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், இது நன்றாய் இருக்கும், சேமமாய் இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். நீதிமான்கள், நாம் நீதிமான்கள் இருக்கிறபடினாலே அழிவு ஏற்படாது. நீதிமான்கள் இருக்கிறதுனால மழை பெய்யும், நீதிமான்கள் இருக்கிறதுனால வயல்ல எல்லாம் விளையும், நீதிமான்கள் இருக்கிறதுனால இந்த எல்லா விதமான தரித்திரமும் ஒளியும், நீதிமான்கள் இருக்கிறதுனால முன்னேற்றம் ஏற்படும். அதை விசுவாசிக்க வேணும். பிறகு பாருங்க, அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இப்ப இவனுடைய ஜெபத்தை கவனிங்க. அப்பொழுது ஆபிரகாம் கர்த்தர் இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா வந்து பேசுறார், இவன்ட்ட சொல்லாம செய்யலாமா விஷயத்த அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து சொன்ன உடனே அவன் சொல்றான் 50 பேர் இருந்தா அழிப்பீரான்னு. அப்ப கர்த்தர் சொல்ற, இல்ல 50 பேர் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேங்கிறாரு. அவர் அவ்வளவு ஒரு டேர்ம்ஸோட வர்றாரு பாருங்க, அவ்வளவு ஒரு நண்பனை போல வர்றாரு, நல்லா பேசுறாரு அவங்ககிட்ட. ஆனா இவனுக்கு தான் விளங்க மாட்டேங்குது, தனக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்குது. இங்க பாருங்க, அப்பொழுது ஆபிரகாம் பிரதித்திரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். ஆண்டவரோட தான் நின்று பேசிட்டு இருக்கிறான், இருந்தாலும் தன்னை போட்டு அவ்வளவு தாழ்த்தி கொள்கிறான், தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன். ஆனா கர்த்தர் அவனை பற்றி என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் அவனை பற்றி சொல்லும்போது 17ஆம் வசனத்துல பார்த்தீர்கள் என்றால், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு. அப்ப கர்த்தர் இவனை பெரிய மரியாதையோட தான் பாக்குறாரு. கர்த்தர் இவனை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், இவனை பெரிய ஜாதியாக்க போறேன், இவன் மூலமா ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே இவன்ட்ட சொல்லாம நான் எப்படி செய்யலாம்? இவன் எனக்கு ரொம்ப முக்கியமானவன், எனக்கு பார்ட்னர் மாதிரி இந்த பூமியில. இவன் ஒருத்தன் தான் எனக்கு இருக்கிறான் அந்த பூமியில, இவனும் இவன் சந்ததி தான் என்னுடைய ஆட்கள் இந்த பூமியில. அவனுக்கு சொல்லாம நான் செய்யலாமா? அந்த பூமியில ஏதாவது நடக்கணும்னா எனக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கிறான், எனக்கு ஒரு ஆள் இருக்கான், அவன்கிட்ட சொல்லாம நான் செய்யக்கூடாதுன்னு அப்படி கர்த்தர் இவனை பெரிய மரியாதையோடு ட்ரீட் பண்றாரு. இருந்தாலும் இவனுக்கு அது விளங்கல பாருங்க. அவன் சொல்லுகிறான், இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். நிறைய பேர் என்ன பண்றாங்க, எல்லாம் அந்த ஆண்டவர் காட்டுற மரியாதையெல்லாம் விட்டு போட்டு இவன் சொல்ற இந்த ஒரு வசனத்தை ரொம்ப ஆழமா இவருடைய உள்ளத்துல திரும்ப திரும்ப போட்டு ஏத்தி இருக்கிறாங்க பாருங்க காலாகாலமா. ஆபிரகாமே சொல்லிவிட்டார், நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன், தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன். நானே எத்தனை தடவை கேட்டிருக்கேன் என்னுடைய வாழ்நாள்ல, கர்த்தரிடத்துல வரும்போது அடியேன் தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் என்று சொல்லி கொண்டுதான் வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க. இந்த தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன்னு சொல்லி கொண்டு வரும்போது கர்த்தருக்கு அது பெரிய அவமானமா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி, இது வெறும் ஆபிரகாமின் உடன்படிக்கை இல்ல, ஆடு மாடுகள் ரத்தத்தினால் உண்டு பண்ண உடன்படிக்கை இல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை. இவ்வளவு நம்ம நேசித்து இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் போது, நான் வரும்போது அவருடைய பிள்ளையாக வர வேண்டும், தைரியத்தோடு வர வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் என்கிறது ஆபிரகாம் பாவம் அவனுக்கு தெரிஞ்ச ஜெபத்தை அந்த காலத்துல பண்ணானே ஒழிய இதை நம்முடைய ஜெபமாக ஆக்கி கொள்ள கூடாது. நிறைய பேர் சொல்லணும், இல்லையா பைபிள்ல இருக்கையா, அதனாலதான் பைபிளை பகுத்து அறிய சொல்லி இருக்குது.
ஏன் பகுத்து அறியணும்? இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து வாயில போட்டுக்க கூடாது. யார் என்ன சொன்னு பார்க்கணும். நான் சொல்றேன் இல்லையா அடிக்கடி, நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். இதையே தான் சிலருக்கு கோல்டன் வேர்ட்ஸ். அவர்களுக்கு இதுதான் பெரிய ரொம்ப பிடிச்ச வசனம். பாருங்க, எந்நேரம் பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கிறது. அவன் எதுக்கு சொன்னான், எப்ப சொன்னான், தெரிஞ்சு சொன்னானா தெரியாம சொன்னானா, அவன் சொன்னது தப்பா கரெக்டா, இதெல்லாம் பார்க்கணும். அதுதான் பகுத்து அறிய வேணும்ன்றது சொல்லுறது. டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத் ரைட்லி. சரியாக பகுத்து அறிய வேணுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? படிக்கணும். யார் சொன்னது, இது எதுக்கு சொன்னா, அவன் சரியா சொன்னானா? அவன் சொன்னவனே பின்னால் என்ன சொல்றான், ஐயோ நான் வேண்டாது இல்லாத பொல்லாது எல்லாம் போட்டு பேசி அலப்பி விட்டேன், என்னுடைய வாயை பொத்தி கொள்ளுகிறேன்னு சொன்னான். அவன் வாயை பொத்தி கொண்ட பிறகு இவங்க வாயை திறக்கிறாங்க. இப்போ நிறைய யோபுக்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள். அவனே பொத்திக்கிட்டு பேசாம போயிட்டான். அவன் மன்னிப்பு கேட்டான், அவன் சரியாயிட்டான், அவன் இழந்ததுல 2 மடங்கு பெற்றுக்கொண்டு விட்டான். அவன் பொத்திட்டான், இப்ப இவங்க திறந்துருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ யோபுக்கள் இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் இழந்த யோபுக்கள். அவங்களுக்கு ஒரு பெருமை என்னன்னா, நான் யோபுவை போல கர்த்தருக்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன், நான் யோபுவை போல இன்னொரு மனுஷன், நான் யோபுவை போல பாடுள்ள மனுஷன். கர்த்தர் சொல்றாரு, உன் பாடெல்லாம் பெரிய இந்த மனதில் இருக்கிற அறிவுல தான் இருக்குது. உன் பாடெல்லாம் அறிவில்லாத இருக்கிறதுனால தான் பாடு. நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நீ அதை புரிந்து கொள்ளவில்லை. அவன் சொல்றான் பொத்தி கொண்டேன் என்று சொல்லி. ஆகவே அவன் என்ன பண்ணான்னு பார்க்கணும். முதல்ல அவன் பொத்திக்கிட்டான்னு தெரியும் போது எனக்கும் பொத்திக்க முடியுது வாயே. ஐயோ நான் அப்படி சொல்ல மாட்டேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னா இது ஒரு ஃபேமஸ் வேர்ட்ஸ். பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நல்லா இருந்த பிசினஸ் போச்சுன்னா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாரியா. கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் எடுக்கிறார். கர்த்தர் விளையாண்டுட்டு இருக்கிறாரா? இது ஆண்டவனுடைய விளையாடல் அப்படின்றாங்க. அவர் எங்க ஆண்டவர் விளையாடுற ஆண்டவர் இல்ல, அவர் நல்ல ஆண்டவர், ரொம்ப சீரியஸான ஆண்டவர், கரெக்டா செய்கிற ஆண்டவர், எல்லாவற்றையும் திட்டமிட்டு பண்ணுகிறார். சொன்னதுதான் அப்படிப்பட்ட ஆண்டவர். ஆகவே நம்முடைய தோல்விகள், நம்முடைய இழப்புகள், நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு போக கூடாது. ஏன்னா சொன்னவன் வாயை பொத்தி கொண்டான், அவன் மன்னிப்பு கேட்டான். ஐயோ கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துன்னு சொன்னேன், ஆனா இப்ப தப்பு நான் உணர்ந்துட்டேன்னு சொல்றான். பின்னாடி வாஸ்து பார்க்கணும். 39ஆம் அதிகாரத்திலிருந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விளங்குது யோபுல. முதல் 3 அதிகாரத்தை மட்டும் வாசிச்சுட்டு அதோடு நிறுத்திக்கிறது. இவங்க அதோடு நிறுத்திக்கிட்டு நானும் யோபு ஆக்கம் அப்படி. இவங்க யோபே கிடையாது. யோபுக்கு வந்த கஷ்டத்துல பாதி கஷ்டம் கூட இவங்களுக்கு வரல. இவங்க தாங்க மாட்டாங்க. எப்படியோ தங்களையும் ஒரு பெரிய யோபு மாதிரி ஆக்கி கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, யோபுவா இருக்கணும்னா 42ஆம் அதிகாரத்தில் படிக்கிற யோபுவா இருங்க நீங்க. ஹலோ, 2 எத்தனையாய் பெற்றுக்கொண்டான் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு யோபுவாக இருங்கள். சரி பாருங்க, தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன்றான். அப்புறம் ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். பாருங்க, ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே லோத் இருக்கிறான், பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கும், பார்த்துக்கும், இவங்க அழிஞ்சிடக்கூடாது, அவனோட சேர்ந்து இவனையும் அழிச்சிடக்கூடாது அப்படின்னு நேரம் சொல்லியிருக்கலாம். ஆனா இவன் ஆரம்பிக்கும் போது அப்படியே பேரம் பேசுறான். பாருங்க, 50 ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவரை பற்றியே இவனுக்கு சந்தேகம். இவர் எப்படி செய்வாரோ, ஏது செய்வாரோ. 10 பேருக்காக அவர் பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறான். அதனால 50 ஆரம்பிக்கலாம். அப்புறம் 5 குறைச்சிக்கிட்டு வர்றான். பாருங்க, அவன் பின்னும் அவரோட பேசி 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை, கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் இப்ப ரொம்ப சுலபமா போதிக்கிறேன். ஆபிரகாமுக்கு நான் போதிச்சது இல்லை. ஆபிரகாம் நம்முடைய பிரசங்கத்தை கேட்டதில்லை. ஆபிரகாமுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. கர்த்தரை உலகத்துல யாரும் அறியாமல் இருந்தார்கள். அந்த காலத்துல எல்லாம் எதையோ வணங்கிட்டு இருந்தாங்க. கர்த்தரை பற்றி யாருக்கும் தெரியாது. ஜீவனுள்ள தேவனை யாரும் அறியாமல் இருந்தாங்க. இவனும் பாருங்க ஒன்னும் தெரியாதவன். அவனை கர்த்தர் தெரிந்திருக்கிறான். இவனுக்கும் ஒன்னும் தெரியாது. எல்லாரும் போலதான் இவனும் இப்பதான் கத்துக்கிறான். அதனால கடவுளை பற்றி 1000 பேர் 1000 சொல்லி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவன் சரி நம்ம 50 பேர்ல ஆரம்பிப்போம், ஒரு வேளை 50 பேர் இருந்தா ஒரு வேளை விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி அங்க ஆரம்பிச்சு 5 குறைச்சிக்கிட்டு வர்றான். ஆனா கர்த்தர் இவன் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. இவன் கேட்கறதுக்கெல்லாம் அவர் இறங்கி வர்றாரு. 40 பேர் இருந்தா கூட அழிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்புறம் சொல்லுகிறான், அப்பொழுது நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்முடைய ஜபம் ஆக்கிடக்கூடாது. பாருங்க, இது ஏன் வாஸ்து காண்பிக்கிறேன்ற, பழைய உடன்படிக்கையின் கீழே அவர்களுக்கு ஒரு எல்லைக்குட்பட்ட நீதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆடு மாடுகளின் ரத்தம் தான் அங்கு சிந்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தேவன் முன்பாக அவர்கள் வந்து நின்றார்கள். இயேசுவின் ரத்தம் சிந்தப்படவில்லை, புது சிருஷ்டியாக ஆக்கப்படவில்லை, பிள்ளைகள் ஆக்கப்படவில்லை.
அவர்கள் தேவனுடைய ஊழியர்களா இருந்தார். ஆபிரகாம் தேவனுக்கு ஊழியரா இருந்தான், மோசே தேவனுக்கு ஊழியரா இருந்தான். அந்த ஊழியரா இருந்தப்ப செவந்த சமுத்திரத்தை கலக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியமும் வல்லமையும் இருக்குது. இருக்கீங்களா? ஊழியரா இருந்தான்றதுனால தோல்வியில வாழ்ந்தான் அர்த்தம் இல்ல. அந்த ஊழியரா இருக்கும் போதே வெற்றிகரமா தான் வாழ்ந்தான். வனாந்தரத்தில் அவ்வளவு பேரை வெற்றிகரமாக நடத்தினான். அந்த நிலையில இருந்து கொண்டே அப்ப பிள்ளைகளா இருக்கிற நாம் இன்னும் எவ்வளவு வெற்றிகரமா இருக்க வேணும், அதுதான் இங்க சொல்லிட்டு இருக்கிறேன் நான். எலியாவும் எலிசா தீர்க்கதரிசியும் அவ்வளவு பெரிய காரியங்களை தேவனுக்கு என்று நிறைவேற்றினார்கள். வானத்திலிருந்து அக்கினியை கொண்டாடுறான், அடுத்தது மழையை கொண்டாடுறான். அவன் எல்லாம் இயற்கையெல்லாம் இவன் கையில இருக்கிற மாதிரி இருக்கு. இவன் கட்டளையிட ஆகிறது, இவன் கேட்டா நடக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். அந்த எல்லைக்குட்பட்ட நீதியை வைத்துக் கொண்டே, அந்த குறைவான உடன்படிக்கையை வைத்துக் கொண்டே இவ்வளவு பெரிய காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்பதை தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்ப பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. அப்ப ஆண்டவரை பற்றி அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் பாருங்க. யாரும் சொல்லியிருக்காங்க போல இருக்கு, ஆண்டவர் கோபம் வந்ததுன்னா பிச்சு விடுவாராக்கும், ஆண்டவர் அப்படியே எரிச்சிருவாராக்கும், சுட்டெரிச்சிருவாராக்கும், அப்படி பண்ணுவாராக்கும், இப்படி பண்ணுவாராக்கும், ஏதாவது கேள்விப்பட்டிருக்கான் போல இருக்கு. சொல்றான் ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்கிறான், 30 நீதிமான்கள் எங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை எங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை. கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர். அது சொல்றாரப்பா 30 நீதிமான்கள், நான் சொல்லுகிறேன் ஒருத்தர் இருந்தா கூட அழிக்க மாட்டாரு, அந்த ஒருவனை காப்பாற்றுவார். அதுதான் கர்த்தர். நீதிமான் தள்ளாட விடமாட்டார்னு பாடணும். நான் சொல்லுகிறேன் ஒரு நீதிமான் இருந்தா கூட அவனை வெளி கொண்டாடாம அங்க ஒண்ணு நடக்காது. அவனை காக்கிறது, அவனை கண்மணி போல கர்த்தர் காக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, 30 நீதிமான்கள் காணப்பட்டால் என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அழிப்பதில்லை என்றான். அடுத்தது ஜெபம் பண்றான். அப்பொழுது இவன், இதோ ஆண்டவரோடு பேச துணிந்தேன், 20 நீதிமான்களுக்கு காணப்பட்டாலோ என்றான். எப்படி பேசுறான் பாருங்க, ஆண்டவரோடு பேச துணிந்தேன். பயமா இருக்குது அவனுக்கு. பேசலாமா பேசக்கூடாதா, பேசினா கேட்பாரா, ரொம்ப அதிகமா போறோமா, நம்ம ரொம்ப ஜாஸ்தி கேட்கிறோமா, இவர் நம்ம ஜெபத்தை எப்படி இவர் ஏற்றுக்கொள்வார் அவனுக்கே புரியல பாருங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, 20 நீதிமான்கள் நிமித்தமும் அழிப்பதில்லை. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர். ஆனா அது அவனுக்கு தெரியல பாருங்க. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால வேற விதமா ஜெபம் பண்ணணும்ன்ற, அதுதான் பாயிண்ட். ஆபிரகாம் ஜெபம் பண்ணார், ஆபிரகாம் ஜெபம் பண்ணாருன்னு சொல்லக்கூடாது. நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக. 32ஆம் வசனத்தில் திரும்ப திரும்ப ஆண்டவருக்கு ரொம்ப கோபம்னு எப்படி இவன் கத்துக்கிட்டான்னு தெரியல. ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக. நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், இன்னும் ஒரே ஒரு தடவை பேசுகிறேன் ஆண்டவர் என்றான். நீ 1000 தடவை பேசுப்பா, நான் கவனிக்கிறேன்றார் ஆண்டவர். நான் உங்ககிட்ட சொல்லாம எப்படி இதை செய்யலாம்னு சொல்லி உன்னை நண்பன்ற முறையில ட்ரீட் பண்ணி வந்திருக்கிறேன். ஆனா நான் சொல்லுகிறேன், நாம் இன்றைக்கு நண்பர்கள் இல்ல, பிள்ளைகள். நண்பனுக்கே சொல்லாம செய்ய மாட்டேங்கிற ஆண்டவர். நல்லாதான் தட்டுங்களேன். தன்னுடைய நண்பனாய் நினைக்கிற ஒருவனுக்கு சொல்லாமல் செய்ய மாட்டேன்னு சொல்ற ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையா நினைக்கிறவர்களுக்கு சொல்லாம செய்வாரா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மகிட்ட வரும்போது அந்த விதத்துல தான் வர்றாரு. சொல்ல, நீ பேசு, நான் கேட்கிறேன். என்ன கேட்கறியோ கேளு. நீ 1000 தடவை கேட்டாலும் நான் திருப்பி கேட்கிறேன். நீ பயப்படாம கேளு. நீ கோபம் வராமல் இருப்பதாக, ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக, அடியேன் தூளும் சாம்பலமா இருக்க, இதெல்லாம் விடுன்றாரு. நீ தைரியமா வா, தைரியமா என்னுடைய சன்னிதானத்தில் வந்து தைரியமாய் கேளு, தைரியமாய் பெற்றுக்கொள். அந்த தைரியத்தை நீ கம்பீரத்தோடு என்னுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாக உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன், அதை புரிந்து கொள் என்று கர்த்தர் புதிய உடன்படிக்கையின் கீழே சொல்லுகிறார் பாருங்க. 10 நீதிமான்கள் அங்கு காணப்பட்டால் என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கரெக்டா அவன் கணக்கு கொண்டு வந்துட்டான். கரெக்டா 10 கரெக்டா கொண்டு வந்து, சரி சரி இனிமே அவன் புரிஞ்சு போச்சு. சரி, இனிமே ஒரு நீதிமான் இருந்தா கூட விட மாட்டார், அவர் நல்லவர். இவரை பற்றி நான் என்னமோ நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு பாருங்க. பழைய உடன்படிக்கையின் கீழே ஆகவேதான் இந்த ஜெபம் செய்த தேவனுடைய தாசர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அநேக நேரத்தில் இப்படி எல்லாம் ஜெபம் பண்றாங்க அவங்க. அது ஏன் என்று சொன்னால், அவர்களுக்கு தேவனை குறித்த ஒரு சரியான ஒரு அறிவு இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கு இருந்த அந்த குறைவான அறிவு, அவர்களுக்கு இருந்த அந்த உடன்படிக்கை, அதன் கீழே இருந்த காரியங்கள், இதை வைத்துதான் அவர்கள் ஜெபம் பண்ணார்கள். ஆகவே அதை வைத்து நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க கூடாது. நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், புது சிருஷ்டிப்பா இருக்கிறோம். இதெல்லாம் அங்க கிடையாது பாருங்க. அவர்கள் ஊழியக்காரராக இருந்தார்கள், புது சிருஷ்டிப்பு என்பதே கிடையாதுங்க.
இப்படிதான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் நாமோ இன்றைக்கு வித்தியாசமானவர்களா இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற இந்த நீதி, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகுதி எப்படிப்பட்டது? ஆபிரகாமுக்கு தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய தகுதியை காட்டிலும் பெருசு. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? ஏன் இது அன்லிமிட்டட் ரைச்சஸ்னஸ் சொல்லுகிறேன்? வீட்டில் ஒரு ஊழியக்காரன் இருந்தால், உங்கள்கிட்ட ஒருத்தன் வேலை செய்யறான்னு வைத்துக் கொள்வோம், உங்க வீட்டை கவனிக்கிறதுக்கோ அல்லது உங்க கம்பெனியை கவனிக்கிறதுக்கோ அதுக்கோ அவனுக்கு உரிய சம்பளத்தை தர்றீங்க, அவன் நல்லா நடத்துறீங்க, அவனுக்கு சில மேன்மைகளை தர்றீங்க, உயர்வை தர்றீங்க, எல்லாம் தர்றீங்க. ஒரு நல்ல முதலாளியா இருந்தா எல்லாம் செய்றீங்க நீங்க, உண்மைதான். ஆனால் அவனை உங்களுடைய பிள்ளையை போல அந்த அளவுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது. பிள்ளைக்கும் உங்களிடத்துல வேலை செய்யற ஆளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லையா? பிள்ளைக்கு உங்களுடைய எல்லாம் சொந்தமாகிறது. அங்கதான் அன்லிமிட்டெட் வருது. அங்கதான் எல்லைக்கு உட்படாத எல்லா வரம்புக்கும் அப்பாற்பட்ட நீதின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? முன்ன வந்து ஊழியர்கள் என்கிற முறையில தேவன் அவர்களோடு உறவாடினார், அல்லது ஆபிரகாம் நண்பன் என்கிற முறையில உறவாடினார். நண்பன் வேற, ஊழியன் வேற, பிள்ளை வேற. நானும் நீங்களும் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இன்னைக்கு எது தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, இதை நல்லா தெரிஞ்சுட்டு போங்க. நீங்களும் நானும் ஊழியர்களும் அல்ல, நாம் வந்து நண்பர்களும் அல்ல. தேவனுக்கு நாம் என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். பிள்ளைகளா இருக்கிறோம்னா நீங்களும் நானும் தேவனிடத்தில் வந்து உறவாடுவதில் எந்த விதமான எல்லையும் கிடையாது. உங்க பிள்ளைக்கு, உங்க நண்பனுக்கு வீட்டில் வந்தா முன்னால் அறைக்கு வரலாம், ஒருவேளை சாப்பிட்றதுக்கு டைனிங் ரூமுக்கு வரலாம். எல்லா அறைக்கும் வர்றது இல்லை நண்பர்கள் இல்லையா? ஒரு வரம்பு இருக்கிறது. எல்லாத்தையும் அவங்களுக்கு நீங்க கொடுப்பதில்லை, ஒரு வரம்பு இருக்கிறது. உங்க பிள்ளைகள் எல்லா அறையிலையும் பூந்து வருவாங்க. அவங்க கதவை தட்டுறதே கிடையாது. வந்து அப்படியே திறந்துக்கிட்டு அப்படியே வருவான். ஏன்னு சொன்னா அவன் வீடு இது, எல்லாம் ஒவ்வொரு இன்ச்சும் அவனுக்கு சொந்தம், எல்லாம் அவனுக்கு உரியது. உங்களுடையதெல்லாம் அவனுடையது என்றுதான் எண்ணுகிறான் ஒழிய அவனுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த தாழ்வு மனப்பான்மையும் கிடையாது, எந்த விதமான தயக்கமும் கிடையாது. அதைத்தான் சொல்லுகிறேன் எல்கையற்ற திராணி என்று. தேவன் நம்மை பிள்ளைகளாக காண்கிறார், நாம் நம்மை பிள்ளைகளாக காண வேண்டும். நமக்கு இருக்கிற இந்த எல்கையற்ற உரிமை, தேவனுக்கு சொந்தமான அனைத்தையும் சொந்தம் கொண்டாடுகிற உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதை நாம் இன்றைக்கு உணர்ந்து பார்க்க வேண்டும். அது வந்த பிறகுதான் ஜெபமே ஒரு அற்புதமான ஜெபமாக வரும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அந்த உணர்வோடு நாம் ஜெபிக்க வேண்டுமே ஒழிய சும்மா ஆபிரகாம் ஜெபிச்சாரு, ஈசாக்கு ஜெபிச்சாரு, யாக்கோபு ஜெபிச்சாருன்னு சொல்லக்கூடாது. பிள்ளை அந்த ஸ்தானத்தில் ஜெபிக்கிறது எப்படி, அதை எப்படி கத்துக்கிறேன்னா இயேசுவின் மூலமாக மட்டுமே தான் கற்றுக்கொள்ள முடியும். அதை குறித்த விளக்கங்களை பவுல் நிருபங்கள், யோவான் நிருபங்கள், பேதுரு நிருபங்கள் எல்லா இடத்திலையும் வாசிக்கலாம். சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். புதிய உடன்படிக்கை அப்ப எல்கையற்ற ஒரு உடன்படிக்கை, எல்லா வரம்புகளும் அகற்றப்படுகிறது. பிள்ளைங்கிறதுனால எந்த வரம்பே கிடையாது, லிமிட்டே கிடையாது. ஊழியன்னு சொன்னா அவனுக்கு இவ்வளவுதான் சம்பளம், அதுக்கு மேல கிடையாது, இவ்வளவுதான் உரிமை, அதுக்கு மேல கிடையாது. ஆனா பிள்ளை என்று சொன்னால் எந்த வரம்பு மற்ற விதத்திலே அவனுக்கு உங்களுடைய இதெல்லாம் சொந்தமாகிறது. அப்படிதான் தேவன் நம்மை காண்கிறார். இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற இந்த எல்கையற்ற வரம்பற்ற நீதியை குறித்து அதன் அளவு எப்படிப்பட்டது, அது எப்படிப்பட்டது என்பதை வாசிக்க வேண்டும் என்றால் பவுலின் நிருபங்களை வாசிக்க வேண்டும். முக்கியமாக அங்கே போனீர்கள் என்று சொன்னால் அந்த அளவை அவர் நமக்கு அங்கே சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி. அதில் சில காரியங்களை காண்பிக்க போகிறேன். பவுலின் நிருபங்களில் மட்டுமல்ல, மற்ற நிருபங்களிலும் கூட அதை வாசிக்கிறோம். பவுலின் நிருபங்கள் எல்லாம் வாசித்தீர்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது எல்லாமே, எல்லா போதனைகளுமே கிறிஸ்துவுக்குள் நாம் என்னவா இருக்கிறோம் என்பது குறித்தது தான். நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நமக்கு எப்பேற்பட்ட ஸ்லாக்கியங்களும் உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்பேற்பட்ட மேன்மைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு விளங்கும் எப்பேற்பட்ட மேன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்பேற்பட்ட உரிமைகள் ஸ்லாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து தான் அங்கே பவுல் அங்கே எழுதுகிறார். அதுல முக்கியமான ஒரு காரியம் என்ன, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அதுல பிள்ளைகளா இருக்கிற நாம் இந்த பிள்ளைங்கிறது எப்படி, அல்லது பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் எப்படி இருப்பது, பிள்ளை என்றால் என்ன, பிள்ளைக்குரிய உரிமைகள் என்ன, பிள்ளைக்குரிய ஸ்லாக்கியங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு என்கிற அந்த சாம்பிள் சன், மாதிரியாய் வைக்கப்பட்ட அந்த பிள்ளையை பார்க்க வேண்டும். இயேசுவதான் இந்த உலகத்தில் தேவன் கொண்டு வந்து என்ன பண்ணாரு, ஒரு மாதிரியை வைத்தார். இவர்தான் என் பிள்ளையை நான் எப்படி நடத்துறேன்னு பாரு.
என் பிள்ளையை நான் எப்படி கவனிக்கிறேன் பாரு, என் பிள்ளையுடைய ஜெபத்தை நான் எப்படி கேட்கிறேன் பாரு, என் பிள்ளைக்காக நான் என்னத்தை செய்கிறேன் பார். இவர்தான் சாம்பிள் சன். ஆகவேதான் இயேசுவின் வாழ்க்கையை வாசிப்பது ரொம்ப முக்கியம். நாம் அவருடைய காரியங்களை வாசித்து பார்ப்பது முக்கியம். ஏனென்றால் அவரை போலதான் நாம் இருக்க வேண்டும். அவர் சாம்பிள் சன், நாம் எல்லாம் மற்ற குமாரர்கள். குமாரனாய் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பது எப்படி என்கிறத அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தான் சொல்லுகிறார், நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள், அதற்கு மேலானவைகளையும் நீங்கள் செய்வீர்கள். நான் சொல்லுகிறேன், அதற்கு மேலானவைகளை எப்படி செய்ய முடியும்? இயேசு செய்ததுக்கு மேலானவைகளை நாம் செய்ய முடியுமா? ஆனா செய்ய முடியும்ன்றார் அவர். அவரே சொல்லியிருக்காரு, நான் செய்ததையும் செய்வீர்கள், எனக்கு தான் செய்ததுக்கு மேலானவைகளையும் செய்வீர்கள் என்று சொன்னார். எப்படி செய்ய முடியும்? நான் சொல்லுகிறேன், எப்படி இயேசு செய்ததையும் அதுக்கு மேலானதையும் செய்ய முடியும்னு சொன்னா, பிள்ளைகள் என்கிற உரிமையும் ஸ்லாக்கியம் நமக்கும் கொடுக்கப்படுகிறது. அவர் எப்படி பிள்ளை, அதே போல நாமும் பிள்ளைகளாகிறோம். அவருக்கு என்ன உரிமைகள் ஸ்லாக்கியங்கள் கொடுக்கப்பட்டதோ அதே உரிமைகள் ஸ்லாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் நிமித்தமாக அவருக்குரிய வல்லமை, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் கிரியை செய்யும் போது அவருக்குரிய உரிமை, ஸ்லாக்கியம், அதிகாரம் எல்லாவற்றையும் பெற்றவர்களாய் கிரியை செய்கிறோம். ஆகவேதான் அவர் செய்ததையும் செய்ய முடியும், அதுக்கும் மேலாகவும் செய்ய முடியும். ஏன் என்று பார்த்தீர்கள் என்றால், நாம் செய்யறதெல்லாம் ஆக்சுவலா அவருடைய கிரியை. அவருடைய ஸ்தானத்திலே நாம் இருந்து கொண்டு அவருடைய நாமத்திலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் அவர் செய்ததையும் அதற்கு மேலானதையும் செய்கிறோம். இல்லைங்களா? யார் நாமத்தில் செய்யறோம்? அவருடைய நாமத்தில் நாம செய்கிறோம். அப்ப அவர் செய்ததை நான் எப்படி செய்ய முடியும்? அதே உரிமை தானே எனக்கு இருக்கிறது. ஆகவே செய்ய முடியும். அவர் செய்ததை நான் எப்படி செய்ய முடியும்? அதுக்கு மேலானதை நான் எப்படி செய்ய முடியும்? அதே ஸ்லாக்கியங்கள் தானே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் செய்ய முடியும். அவரை போல நான் எப்படி கிரியை செய்ய முடியும்? ஏனென்று சொன்னால் அவருடைய இடத்தை நான் இன்றைக்கு எடுத்திருக்கிறேன், அதனால செய்ய முடியும். அவரை போல நான் எப்படி நடந்து கொள்ள முடியும்? ஏனென்றால் அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் அதை செய்ய முடியும். அப்படிதான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். அவர் செய்கிறதை காட்டிலும் அவர் செய்கிறதையும் அதுக்கு அதிகமானதையும் நாம் செய்வோம் என்று இதுக்கு பல விளக்கங்கள் கொடுக்கிறாங்க. ஆனா இதுதான் நியாயமானதாய் தோன்றுகிறது. நீங்களே யோசித்து பாருங்க, எத்தனை விளக்கம் கொடுக்கப்படுகிறது அதுக்கென்று. இதுதான் நியாயமான ஒன்று. அவர் செய்த நான் எப்படி செய்ய முடியும்? அதே உரிமை, அதே ஸ்லாக்கியம். அதனால அவர் செய்த நான் செய்ய முடியும். அந்த உரிமை ஸ்லாக்கியம் இருந்தா அதை செய்ய முடியும். அதே வல்லமை, அதே அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டதா நாங்கள் அவர் செய்யறதையும் செய்ய முடியும். இன்னும் அதிகமாகவும் செய்ய முடியும். ஏனென்றால் அவருடைய வல்லமைக்கு அதிகாரத்துக்கு அளவே கிடையாது. இருக்கீங்களா? அப்ப இந்த புதிய உடன்படிக்கை தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை எனக்கு தருகிறது. எந்த குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பு, தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நிற்கக்கூடிய திராணியை எனக்கு தருகிறது. இதுல இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நீதி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எல்கையற்ற நீதி என்பது ஏன் அது எல்கையற்ற நீதியா இருக்கிறதுன்னு சொன்னா, தேவநீதியே நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதை வாசித்து காண்பிக்கிறேன். ரோமர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இது ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. ஏதோ ஒரு நீதியை கொடுக்கல, தேவனுக்கு இருக்கிற தகுதி, நீதின்னு சொன்னா தகுதி, அதே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் 20ஆம் வசனத்திலிருந்து. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவன் முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே நீதிமானாக்கப்படுவதில்லை அப்படின்னு சொன்னா 10 கற்பனைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது அல்லவா? அந்த 10 கற்பனைகள் எல்லாம் ஒரு மனுஷனை நீதிமான் ஆக்குறது கொடுக்கப்படவில்லை, அவன் நீதிமான் இல்லை என்பதை காண்பிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. 10 கற்பனை யாரும் கை கொண்டதில்லை வெற்றிகரமாக. ஒரு மனுஷனும் 10 கற்பனையை வெற்றிகரமாய் கை கொண்டது கிடையாது. இயேசு ஒருவர் மட்டும்தான் உண்டு, மீதி யாரும் கை கொண்டதே கிடையாது. ஏன் கை கொண்டது கிடையாதுன்னா, கை கொள்ள முடியாது. ஹலோ, கை கொள்ள முடியாது. அதனால்தான் கை கொள்ள முடியவில்லை. இந்த எக்ஸாம் எப்படி டிசைன் பண்ணிருக்கிறாங்கன்னா, எல்லாரையும் ஃபெயில் ஆகிறதுக்காக ஒரு எக்ஸாம். ஏன் எல்லாரையும் ஃபெயில் ஆகிறதுக்காக எக்ஸாம்னா, பள்ளிக்கூடத்தில் எக்ஸாம் வைக்கும் போது எல்லாம் ஃபெயில் ஆனாங்கன்னா வாத்தியாரை தான் பிடிப்பாங்க, என்ன எக்ஸாம் கொடுத்தீங்கன்னு. ஆனா இந்த எக்ஸாம் ஏன்னு சொன்னா, எல்லாருக்கும் ஒரு பெருமை, என்ன எக்ஸாம் பண்ணா கொடுங்க, நாங்க பாஸ் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு. இஸ்ரவேல் மக்கள் பாத்தீங்கன்னா அப்படிதான். என்ன வேணா போனோம், என்ன சொல்றீங்க ஆண்டவரே, என்ன சொல்றீங்களோ சொல்லும், நாங்க செய்து காண்பிக்கிறோம். 10 கற்பனை என்ன, 100 கற்பனை கொடுத்தாலும் நாங்க செய்ய முடியும். என்ன பரீட்சை வச்சாலும் நாங்க அதுல பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பெருமை பாருங்க அவங்களுக்கு. நாங்களே பண்ணிடுவோம்.
எங்களுக்கு அதை திராணி உண்டு. நானா கத்த சொல்றார், உனக்குள்ள பாவம் இருக்குது, ஆகவே நன்மை செய்ய விரும்பினாலும் நீ செய்ய முடியாது, அப்பேற்பட்ட ஒரு குணம் உனக்குள்ள வந்து விட்டது. பாவத்தின் மூலமாக, பிசாசின் கிரியின் மூலமாக பிசாசின் குணம் உள்ள வந்து விட்டது மனுக்குலத்தின்குள்ள. ஆகவே மனுஷன் எவ்வளவு புண்ணியம் செஞ்சாலும், எவ்வளவு நன்மை செய்கிறவனா வெளியே தோன்றினாலும், அவனுக்குள்ளே ஏகப்பட்ட கெட்ட காரியங்கள் அவனுக்குள்ளே குடிகொண்டு இருக்கிறது. ஒரு மனுஷன் பெரிய தர்மம் செய்யலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம். ஆனால் அவனை சீக்கிரட்டா போய் கேட்டீங்கன்னா, உனக்கு உள்ள என்ன இருக்குன்னா, ஐயோ எனக்கு உள்ள இருக்கிற பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அவன் உண்மையுள்ள மனுஷனா ஒத்துக்கொள்வான். உள்ள இருக்கிற அந்த பொல்லாத காரியங்களை அவன் ஏற்றுக்கொள்வான், ஒத்துக்கொள்வான். ஒரு மனுஷன் உண்மையா சொன்னான், நெஞ்சில கை வச்சு சொல்லி அவனுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா, அவனே சொல்லுவான், எனக்குள்ள பொல்லாத எண்ணங்கள்லாம் இருக்குது, எனக்கு அதை வைத்து கொண்டு வாழ முடியல, எப்படியோ தப்பிச்சுக்கிட்டு வர்றேன், கொஞ்சம் பயம் இருக்குது, அதனால அதெல்லாம் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லுவான். உள்ள அதை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. ஆனா வெளியே வந்து யோகியர்களை போல இருக்கிறோம். வெளியே வந்து நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், கத்தர் என்ன 10 கற்பனை கொடுத்தாருன்னா நான் அதுபடி செய்கிறேன்ற ஒரு எண்ணம் பாருங்க. அதனால தான் கத்தர் பார்த்தா, சரி நீ செய்யறதா இருந்தா ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன், நீ செஞ்சு பாஸ் பண்ணி காமிக்க பார்க்கலாம்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டை டிசைன் பண்ணார். அதுதான் அந்த 10 கற்பனை. இந்த 10 கற்பனை படி செய்ய பாருலான்னாரு. செய்ய பார்க்கலாம்னா ஒரு ஆள் கூட செய்ய முடியவே கிடையாது. ஒரு ஆள் கூட பண்ணல, எல்லாரும் ஃபெயிலு. அது எப்படி டிசைன் பண்ணிட்டாங்கன்னா, எல்லாத்திலையும் பாஸ் பண்ணி ஒன்னுல ஃபெயில் ஆனாலும் ஃபெயில். பழைய SSLC உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் பாக்கியவான்கள், புதிய SSLCயில் படித்த வாலிபர்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க. கொஞ்சம் வயசானவங்களுக்கு அதனுடைய இம்சை தெரியும். இந்த பழைய சிலரெல்லாம் ஒரு 6-7 தடவை எழுதி தோல்வி அடைந்து அப்படியே எழுதாமல் விட்டவரெல்லாம் இங்கே இருப்பீர்கள்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா, அந்த பழைய SSLC ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, கொஞ்சம் ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கு, கணக்குல வீக்குன்னு வச்சுக்கோங்க. கணக்குல போயிடுச்சுன்னா அவ்வளோதான், எல்லாத்துலேயும் போச்சு. அப்புறம் திருப்பி செப்டம்பர் மாதம், செப்டம்பர்னு அந்த காலத்தில் செப்டம்பர் வந்த உடனே திருப்பி வந்து வெறும் கணக்கு எழுத முடியாது, திரும்பி எல்லாத்தையும் எழுதணும் பாருங்க, திரும்பி எல்லாத்தையும் எழுதணும். ஸோ அதனால போய் கணக்குக்கு டியூஷன் வச்சு ரொம்ப சீரியஸாக அதை படிச்சு எழுதுனா கடைசியில் தமிழ்ல போயிடுது. சரி தமிழ்ல போச்சேன்னு அடுத்த தடவை தமிழ்ல ரொம்ப கவனம் செலுத்தி தமிழ் வாத்தியார்கிட்ட போய் டியூஷன் எடுத்து கரெக்டாக அதை போய் எழுதலான்னு போனா அடுத்த முறையில் சயின்ஸ்ல எதுலையும் அது போயிடுது. இப்படியே போய் 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 சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிச்சு ஒன்னும் பாஸ் பண்ண முடியாம இருக்கிற நண்பர்கள்லாம் எனக்கு நிறைய உண்டு. 2-3 அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ண தப்பித்த சிலவர்களும் உண்டு. இப்படி எல்லாம் பாருங்க, இந்த பழைய SSLCன்றது வந்து ஒண்ணுல ஃபெயில் ஆனாலும் எல்லாத்துலயும் ஃபெயில்ன்ற பாலிசி. அப்ப பழைய உடன்படிக்கையின் கீழே இந்த 10 கற்பனை அப்படிதான் பாருங்க. 9 கற்பனையில பாஸ் பண்ணிடலாம். நீங்க வாசித்து பாருங்க, 10 கற்பனை முதல் 9 கற்பனையில ஓரளவுக்கு பாஸ் பண்ணிடலாம். 10வது கற்பனையில யாரும் பாஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா 10வது கற்பனை நீங்க என்ன செஞ்சீங்கன்றது பொறுத்து இல்ல, என்ன நினைச்சீங்கன்றது பொறுத்து. மீதி கற்பனை எல்லாம் கொலை செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, தகப்பன் தாயும் கனம் பண்ணுவாயாக, இதை செய்ய அதை செய்ய அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு வருது. நீங்க டக்குன்னு மார்க் போட்டுட்டே வரலாம், ஃபுல் மார்க் எல்லாம் பாஸ் பண்ண பார்க்க, கடைசியில வந்தபோது இச்சியாது இருப்பாயாக அப்படின்னா என்ன அர்த்தம்? கொலை செய்ய வேணும் என்று ஆசை இருக்குதா உள்ள? யாரையாவது கடுத்த பிடிச்ச நெருக்கலாம்னு யாரையாவது பார்த்தா அவன் செத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இவன் ஒளிஞ்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவனுக்கு தீமை செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? உள்ளத்துல எதெல்லாம் செய்ய வேணாம் செய்யலாம் இருக்குதோ அதை செய்யலாம், செய்ய வேண்டும் போல ஒரு தூண்டுதல் உள்ள இருக்குதா, ஒரு ஆசை உள்ள இருக்குதா, ஒரு எண்ணம் உள்ள இருக்குதா? அந்த எண்ணம் இருந்தாலே போச்சுன்றாங்க. அப்போ 9ல பாஸ் பண்ணிட்டு 10வதுல வந்தோடனே ஃபெயில். 10வதுல ஃபெயில் ஆனதுனால எல்லாத்துலயும் ஃபெயில். திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மார்க் போட்டுட்டே வாங்க. திருப்பி வந்தா 10வதுல வந்தா நிச்சயம் ஃபெயில். அப்படிதான் 10 கற்பனை. 10 கற்பனை டிசைன் அப்படிதான் எல்லாம். அதான் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் 7ஆம் அதிகாரத்துல வந்து ரோமர்ல சொல்றாரு, இச்சியாதிருப்பாயாக என்று நான் வாசித்த உடனே தான் எனக்கு விளங்குச்சு பாவம் எனக்குள்ள இருக்கு. அது வரைக்கும் இவரை நினைச்சிட்டு இருக்க நான் பெரிய யோகியன். அவர் நினைச்சிட்டு நான் பரிசேயன் அப்பழுக்கற்றவன், எல்லாம் நியாயப்பிரமாணத்தபடி கரெக்டா செஞ்சவன் நினைச்சிட்டே இருந்தாரு. அவர் சொல்றார் 10வது கற்பனை விளங்குச்சு எனக்கு. விளங்கின உடனே நான் பாவின்றது விளங்கிடுச்சு. 10வது கற்பனை என்ன? எதை செய்தோம் அல்லது எதை செய்யவில்லை என்பதில் அல்ல, எதை நினைத்தோம் என்கிறதுல. ஏன் அது முக்கியம்? எதை நினைச்சோம்னா ஏன் நினைக்கிறீங்க? உள்ளத்துல பாவம் இருக்கிறதுனாலதான் அந்த காரியம் உள்ளத்திலே இருக்கிறது. பாவம் ஆட்கொள்ளுகிறதுனால்தான் இப்படிப்பட்ட ஆசாபாசங்களை நாம் போராட வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா பாவம் உள்ள ஒரு பெரிய சக்தியா இருந்து கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அநேக நேரத்தில் கொலை செய்யறது இல்லை, ஆனா உள்ளத்துல நிறைய பேர் கொலையாளிகளா இருக்கிறாங்க. கொஞ்சம் பயம் இருக்குது, அதனால செய்யறது இல்லை, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் உள்ளத்துல எல்லாம் அந்த வெறுப்பு இருக்குது, பகை இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை தான் சொல்லி இருக்குது. அப்ப பாருங்க,
நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. அப்ப நியாயப்பிரமாணம் 10 கற்பனை எடுத்து அதை கரெக்டா செஞ்சு நான் நீதிமானான்னா ஆகவே முடியாது. இன்னையிலிருந்து நித்தியம் வரைக்கும் செஞ்சாலும் அது முடியவே முடியாது. முடியலன்னு சொல்றதை இவங்க பார்க்க வேண்டும். ஐயோ ஆண்டவரே எனக்கு முடியலையே, எனக்கு உதவி வேணுமே கதற வேண்டும். கதறும் போது ஆண்டவர் ஒரு ரட்சகரை அனுப்புவார். அவர் மூலமாய் ரட்சிப்பு உண்டாக வேண்டும். இருக்கீங்களா? அதுதான் திட்டம். நான் பழைய ஒரு உதாரணம் சொல்லுவேன். அந்த காலத்துல இந்த அமெரிக்காவில் எக்ஸிபிஷன் மாதிரி வைப்பாங்க பாருங்க. அங்க போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டீல் தூண் வச்சிருப்பான். எல்லாம் அப்படியே ஃபுல்லா ஸ்டீல்ல இருக்கும். நல்ல உயரம் ஒரு 20 அடிக்கு இருக்கும் பாருங்க. அதுல மேல ஏதோ ஒரு கொடியோ என்னமோ வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் அந்த கொடியை எடுத்துட்டு வரணும் மேல போய். ஆனா என்ன ஒரு பிரச்சனை, வெறும் ஸ்டீலா இருந்தா ஏறிடுவாங்க சிலர்லாம். ஆனால் கீழே எண்ணெயை ஊத்தி கிரீஸ் எல்லாம் ஊத்தி மண்ணும் கிரீஸுமா இருக்கும். அங்க கால் எடுத்து வச்ச உடனே பிரச்சனை தான். காலெல்லாம் கிரீஸ் ஆயிடும். அப்புறம் கையை வச்சு ஏறலான்னு பார்த்தா கால் வழுக்கும். கீழே உழுவீங்க. உழும்போது உடம்பெல்லாம் எண்ணெய் ஆயிடும். உடம்பெல்லாம் எண்ணெயும் கிரீஸுமாயி போக போக ரொம்ப கஷ்டமாயிடும். முதல் அட்டெம்ப்டாவது கொஞ்சம் ஒரு 2 அடி ஏறலாம். அடுத்த அட்டெம்ப்ட்ல இருந்து 1 இன்ச்சு கூட ஏற முடியாது. ஏன்னா உளுந்து உடம்பெல்லாம் எண்ணெய் ஆயிடும். இதுல என்னன்னா அங்க ஒருத்தர் நின்றுகிட்டு ஒரு $5 வச்சுட்டு நிப்பான் பாருங்க. போற வர்றவங்க இந்த வாலிபர்லாம் நல்லா முடுக்கா நல்லா மீசை முறுக்கிட்டு நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு மசில் எல்லாம் காமிச்சிட்டு இப்படியே வருவான். அந்த கூப்பிட்டு $5 கொடுத்து இது மேல ஏறுவியா அப்படிம்பான். $5 அவன் வச்சிருக்க மாட்டான், $100 வச்சிருப்பான். அவன் சொல்லுவான் $5 கொடு, இது மேல ஏறினா இந்த $100 வாங்கி கொள்ளலாம். இவன் $100 வச்சிருப்பான். வச்சுக்கிட்டு $5 கொடுத்து ஏற முடியலன்னா உன் $5 போச்சு, ஏறினா இந்த $100 உனக்குன்னு. அந்த வாலிபர் எல்லாம் போய் நான் ஏறி காமிக்கிறேன் என்ன பெரிய காரியம் போவான். ஒரு ஆள் கூட ஏறி நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். அதுல ஒரு ஆள் கூட ஏறி பார்த்ததில்லை. எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு, அதனால நான் ட்ரை பண்ணதே கிடையாது. நின்று நல்லா வேடிக்கை பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. நான் 10 கற்பனை அப்படிதான் ஏறி உளுந்து நான் பாவின்னு உணரும்படியாக தான் அதை கர்த்தர் வைத்தார். அப்புறம் தான் இயேசு வந்தாரு. இயேசு மேல வரைக்கும் ஏறி போகக்கூடியவர். அவர் ஒருத்தர் தான் 10 கற்பனை செய்யக்கூடியவர். நான் அவருக்குள்ள இருக்கிறதுனால அவரோட சேர்ந்து நானும் மேலே ஏறி போயிடுறேன். அப்ப கர்த்தர் என்ன இன்றைக்கு எப்படி காண்கிறார்? நீதிமானாய் காண்கிறார். எப்படி நீதிமான்? கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமான். நான் நியாயப்பிரமாணத்தை செய்ததுனால அல்ல, அவரோட நான் ஒட்டி கொண்டேன், அவர் தோல்ல ஏறி கொண்டேன், அவருக்குள்ள நான் இருக்கிறேன். அவர் மேல போயிட்டார், நானும் அவரோடு கூட மேல போயிட்டேன். அதுதான் பாருங்க, அதுதான் அதனுடைய அர்த்தம். பாருங்க வாசிக்கிறேன். இப்படி இருக்க 21ஆம் வசனம், நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. பழைய ஏற்பாட்டிலேயே இந்த நீதியை குறித்து தான் சாட்சியிடுகிறதா. இதை பற்றி சொல்லிட்டு வருது, இது எப்படி வரப்போகுதுன்னு. தேவநீதி என்று சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லும் தேவநீதி. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறதாம். அது என்னது? அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. எல்லாரும் சொல்லுவோம் தேவ நீதி. அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக தேவனுடைய நீதி, தேவனுடைய தகுதியே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய நீதி உங்களுக்கு பலிக்கிறது, உங்களுக்கு உண்டாகிறது. அதை வைத்துதான் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள் என்று வேதவாசனம் சொல்லுது. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், ரொம்ப முக்கியம், அதை அண்டர்லைன் பண்ணீங்க. எவர்களுக்குள்ளும் அதுல நீங்களும் இருக்கிறீர்கள். விசுவாசித்தீங்களா? விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும். நீங்க சொல்லலாம் எனக்கு கூட தேவநீதி கொடுக்கப்பட்டிருக்குதாயா, நான் பெரிய பாவியா. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும். எல்லாரும் சொல்லுவோம் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், எவர்கள் மேலும் அது பலிக்கும். என்ன அற்புதம் பாருங்க. எவர்களுக்குள் நீ யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவங்களை செய்து எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்கு திறக்கும் போது, அவரை பற்றும் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கும்போது, கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து அவர் உங்கள் பாவங்களை சுமந்தார், அவர் உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது அது உங்களுக்கு பலிக்குது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. இதை விட வேற ஏதாவது வசனம் வேணுமா? வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு
நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நீதிமான்கள் ஆக்கப்பட்டீங்களா இல்லையா? எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டீங்க? எல்லாம் பாவம் செய்து கெட்டு போனார்கள். நாம் எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். கல்வாரி சிலுவையை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் நீதியாகும்படிக்கு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நல்லா கவனிக்கணும், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் என்ன நீதியாகும்படிக்கு? தேவனுடைய நீதியாகும்படிக்கு. அவர் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது தேவனுடைய நீதி. இப்படி தேவ நீதியை நமக்கு உண்டாயிருக்கிறதுனாலதான் அப்ப வசனங்கள்லாம் வித்தியாசமா இப்போ வாசிக்கணும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கிரேட் கமிஷன், இயேசு கட்டளை கொடுக்கிறார் அல்லவா, உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் என்ன சொல்றாரு? உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை சீஷராக்குங்கள், அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள்னு சொல்லுகிறார். ஆனா இங்க கனெக்ஷனை கவனிக்கணும். அதுக்கு முன்னால் என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் அவர் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவருக்கு அல்ல. நான் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்றேன் பாருங்க, அவருக்கு ஏற்கனவே அதிகாரம் இருந்தது. அவர் இயேசு தேவனுடைய குமாரன். ஹலோ, நித்தியமா அவரோடு தேவனோடு இருந்தவர். எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினாராம். வேதவசனம் சொல்லுகிறது, ஆதியில வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க தேவனுக்கு அதிகாரம் இருந்ததுன்னு? அவருக்கு ஏற்கனவே அதிகாரம் இருந்தது. அப்ப ஏன் சொல்றாரு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனாய் வந்த எனக்கு வானத்திலும் பூமியிலும் இப்பொழுது அதிகாரம் உண்டாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனாய் இருக்கிற உங்களுக்கும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இன்றைக்கு என் மூலமாக உண்டாயிருக்கிறது. அப்படி உண்டாயிருக்கிறது என்கிற காரணத்தினாலதான் இப்பொழுது புறப்பட்டு நீங்கள் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் புறப்பட்டு போங்க, ஏன் சொல்லுங்க, ஏன் சீஷராக்குங்க, ஏன் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்றாருன்னு சொன்னா, அதெல்லாம் நடப்பிக்கக்கூடிய அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் உங்களுக்கு இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் பரவாயில்லைங்க, சிலுவையில் செத்தாரு, இப்ப பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் சுமாரா இருக்கிறாரு, இப்ப அதிகாரம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு கிடையாதுங்க. அவர் சாகவே வேண்டியதில்லை. அவர் ஜீவாதிபதி, நமக்காக செத்தாரு. அவர் ஜீவனை யாரும் எடுக்க முடியாது, அவர் கொடுத்தாரு. செத்த பிறகு மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்பப்பட்டார் தேவனால. இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு முன்ன இல்லாத ஒன்று இப்போ ஒன்று புதுசா கொடுக்கப்படவில்லை. அவர் தேவகுமாரன், நித்தியமாக எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் பெற்றவராக இருக்கிறார். பூமியும் வானத்தையும் உண்டாக்குனவர் அவர் ஒண்ணுமே தேவையில்லை. எந்த அதிகாரத்தையும் தேடி அவர் இங்க வரல. மனுஷனா வந்தார் பாருங்க. மனுஷனுக்கு பிரதிநிதியாய் வந்தபடினால அந்த மனுஷன்ற ஸ்தானத்தில் அதிகாரத்தை பெற்ற ஒரு மனுஷன் உண்டு, அது இயேசு கிறிஸ்து. ஒரு மனுஷனுக்கு அதிகாரம்னா எல்லா மனுஷருக்கும் அதிகாரம். ஒரு மனுஷனுடைய நிலை எல்லா மனுஷரும் எப்படி இருக்க முடியும் என்கிறதை காட்டக்கூடியதா இருக்கிறது. அந்த ஒரு மனுஷன் நம்முடைய முன்னோடி, நம்முடைய மூத்த சகோதரன், மற்ற சகோதரர்லாம் அப்படிதான் இருப்போம். அவர் தேவனுடைய பிள்ளை, மற்ற பிள்ளைகள்லாம் அப்படிதான் அந்த பிள்ளையை போலதான் இருக்க வேண்டும். இதுதான் பாருங்க. இதைத்தான் கிறிஸ்தவ சபை இன்றைக்கு கவனிக்காமல் விட்டுவிட்டது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். அதனால்தான் சொல்றாரு, நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே. என்னங்க, அவருக்கு தான் எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்ப என்ன சொல்றாரு? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லுகிறது, நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுவீர்கள். அவர் சொல்ல, நான் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நான் பூமியில எதை கட்டுகிறேனோ அதெல்லாம் பரலோகத்தில் கிடையாது. எனக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்ன அதே இயேசு சொல்லுகிறாரு, நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டவிழ். அப்ப யாருக்குங்க அதிகாரம்? ஹலோ, யாருக்கு அதிகாரம்?
அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்றது ஒரு பெரிய நியூஸ் கிடையாதுங்க. அது பழைய நியூஸ். அது அவர் அதிகாரம் பெற்றவர் ஏற்கனவே. எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு முன்னே இல்லாத அதிகாரம் திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் இழந்து போன அதிகாரம், ஆதாம் இழந்து போன மேன்மை, ஆதாம் இழந்து போன தகுதி, ஆதாம் இழந்து போன நீதி, அவனுடைய நீதி அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று யோபு 33:26 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசு செய்து முடித்தார். அதுதான் நியூஸ். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப பழைய பேக்கேஜே கிடையாது. பழைய குற்ற உணர்வு, நான் பாவி கீவிங்கிறது, அந்த இதெல்லாம் பாவங்கெல்லாம் கிடையாது. எல்லாம் போயிற்று, எல்லாம் ஒளிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான். அப்புறம் ஏன் பழைய பேசுறீங்க? நான் எவ்வளவு பெரிய பாவிங்க, நீங்க எவ்வளவு பெரிய பாவி, நான் எல்லாம் பாஸ்ட் எல்லாம் எரேஸ் பண்ணியாச்சு. அப்புறம் திரும்ப எவ்வளவு பெரிய பாவின்னு சொல்லிட்டு கூடாது. இப்ப எவ்வளவு பெரிய தேவனுடைய பிள்ளை, அதை பற்றி பேச வேண்டும். இருக்கீங்களா? பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு அது உணர்வு இல்லாம போயிடுச்சு. நீங்க எல்லாம் பாருங்க, நான் எவ்வளவு பெரிய பாவி, தான் பாவியிலும் பெரிய பாவி. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி. இது ஞாயிற்றுக்கிழமை தோறும் போன வாரம் ஒருத்தர் சொல்லியிருப்பார் நான் பெரிய பாவின்னு. அடுத்த வாரம் நான் எல்லா பாவியோட பெரிய பாவி. நான் ஒரு நாளைக்கு 3 ஷோ பார்த்தேன் நாக்கும், நான் ஒரு நாளைக்கு 5 பேக்கெட் சிகரெட் குடிச்சேன் நாக்கும், நான் பானை நிறைய சாராயம் குடிச்சேன் நாக்கும். என்னத்தையே அப்படி சொல்றது? நான் எல்லா பாவியை காட்டிலும் பெரிய காய். நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பழையவைகள் ஒளிந்து போயினன்றது விளங்குற வரைக்கும் ஒரு பெரிய தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு திராணி, அது என்னன்னு உணர்ற வரைக்கும் உங்களுக்கு ஜெபத்தில் வெற்றி ஏற்பட முடியாது. இருக்கீங்களா? அப்ப பழையவெல்லாம் ஒளிந்து போயின. இப்ப புது சிருஷ்டியா இருக்கிறபடினாலதான் நம்ம பழசை பற்றி யோசிக்கிறது இல்லை. அந்த அதைரியம் இல்லை, பயம் இல்லை, சந்தேகம் இல்லை. நான் ஏற்றுக்கொள்ளப்படுவேனோ படமாட்டேனோ, அருகதை இருக்குதா இல்லையா, அதை பற்றிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். ஏன்னா போறப்ப பிசாசு ஓடுமா இல்லையான்ற அந்த இதே கிடையாது உள்ளத்துல. இருக்கீங்களா? ஒருத்தர் பிசாசு துரத்துறார், போவியா? பிசாசு சொல்றது போக மாட்டேன். இவருக்கே சந்தேகம், பாவம் போவியான்னு கேட்கிறாரு. இன்னைக்கே போகணும், போவியா? இல்ல நான் நாளைக்கு தான் போவேன். பிசாசே இயேசுவின் நாமத்தில் ஓடி போ. நான் போன்னு சொன்னா போக வேண்டும், உனக்கு இடம் கிடையாது. போன்னு சொன்னா நீ போக தான் வேண்டும். ஏனென்றால் அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதத்தில்? நான் சொன்னால் வானத்திலே கட்டப்படுகிறது, கட்டவிழ்க்கப்படுகிறது. நான் சொன்னால் அது நடக்கிறது. அதுதான் கிறிஸ்தவ விசுவாசியினுடைய மேன்மை. இருக்கீங்களா? அதை வச்சுதான் சொல்லி இருக்குது, போங்க வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள் சொஸ்தமாவார்கள், பிசாசுகளை விரட்டுவீர்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றை யாதொன்று கொடுத்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது, இப்படி எல்லாம் சர்ப்பங்களை எடுப்பீர்கள். இதெல்லாம் என்ன சொல்லிருக்கா? என்ன போல ஆயிட்டீங்க. எல்லா அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அர்த்தம். மனுஷனை நீங்க மனுஷன், இதுதான் மேன்மை. நீங்க போங்க, இப்ப இந்த அதிகாரத்தோடு போங்க, இந்த அதிகாரத்தோட வேலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இருக்கீங்களா? அதுல பாருங்க, மத்தேயு 28 18ஆம் வசனத்துல சகல அதிகாரம் வானத்திலும் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்றாரா இல்லையா? அப்புறம் என்ன சொல்றாரு? ஆகவே நீங்கள் புறப்பட்டு சென்று சகல சிருஷ்டிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? நான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், போதியுங்கள் என்று சொல்றார். அந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அதுல ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, அதோட முடியல, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பாருங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க ஞானஸ்தானம் எடுத்தா முடிஞ்சு போச்சு, பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கியாச்சுன்னு. கிடையாது. இயேசு சொன்னார், போய் ஞானஸ்தானம் கொடுங்கள், சீஷராக்குங்க. முதல்ல சும்மா போய் முக்கிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. பாருங்க, சிலர் முக்கிறதுலே இருக்கிறாங்க. முதல்ல போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, அப்புறம் சீஷராக்குங்க, அப்புறம் ஞானஸ்தானம் கொடுங்க. அப்ப ஞானஸ்தானன்றது கஷ்டமே கிடையாது. அதனால தான் நான் யாரையும் ஞானஸ்தானம் நடத்தியான்னு கேட்கறது இல்லை. ஏன்னா முதல்ல நான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றேன், அப்புறம் அவர்கள் சீஷர் ஆகிறாங்க, அப்புறம் அவங்க என்ன கேட்கறாங்க, ஞானஸ்தானம் எப்பங்க எடுக்கிறது?
அப்படிதான் பைபிள் மெத்தட். நீ நாளைக்கே எடுத்துடணும்னு நினைக்கிறேன், நான் நாளைக்கு எடுக்கலன்னா உனக்கு கால்கள் ஒடிஞ்சிடும் நினைக்கிறேன். இதெல்லாம் பைபிள் இல்லைங்க, கரெக்டா கவனிங்க. ஞானஸ்தானம் எடுக்காதனால தான் அது நடந்தது. ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை பேருக்கு? முதல்ல போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், சீஷராக்குங்கள். அப்ப நான் சீஷர்னா என்ன, பின்னாலேயே வருவான், இயேசு பின்னாலேயே கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிருவான். அவன் வந்து இயேசு விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டான். ஆகவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம், அவனை கரெக்டா அங்க உட்கார்ந்து இருப்பான். அப்புறம் திடீர்னு வந்து கேட்பான், ஐயா நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, எப்ப ஞானஸ்தானம்? நீ எப்ப எடுக்கிறியோ அப்ப எடுத்துக்கப்பா. எப்ப தொட்டி ரெடியா இருக்குது, தண்ணி ரெடியா இருக்குது, ஆள் ரெடியா இருக்குது, வந்தேன்னா முக்கி எடுத்துருவோம், நாங்க ரெடியா இருக்கிறோம், நாங்களும் வா. நீங்க சிரிக்கிறீங்க, அப்படிதான் பைபிள்ல சொல்லி இருக்குது. அவன் கேட்கறான், எத்தியோப்பியா மந்திரி கேட்கறான், தண்ணி இருக்குது, தடை என்னன்றான். எங்களுக்கு ஒன்னும் தடை இல்லை, தண்ணி எங்கள்கிட்டயும் இருக்குது, இல்லைனாலும் லாரியில வாங்கி ஊத்துறோம், நாங்க தடையே இல்லை, கொடுத்துருவோம். ஆனால் ஞானஸ்தானம் எடுன்னு பின்னால வந்து இது பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படும், பண்ணா சீஷராமா, சீஷன் சொன்னா வந்துகிட்டே இருப்பான், வசனத்தை கேட்டுக்கொண்டே இருப்பான், இயேசுவை பின்பற்றுதல் தீவிரமா இருப்பான். அப்புறம் எனக்கு ஞானஸ்தானம் கொடு என்று கேட்பான், ஞானஸ்தானத்தை கொடுக்குறோம். ஆனா அதோட முடியவில்லை பாருங்க. ஞானஸ்தானம் எடுத்து அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. ஞானஸ்தானத்தை எடுத்த பிறகு என்ன பண்ண வேணுமாம் சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. உபதேசம் பண்ணுங்கன்னா ஏதோ ஒரு ரிலிஜியஸ் டீச்சிங். இனிமே நீ சீரட் குடிக்கூடாது, இனிமே பொடி போடக்கூடாது, இனிமே வெத்தலை போடக்கூடாது, நீ வந்து இனிமே இதை பண்ணாத பாருங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு கிறிஸ்தவ சபையும் ஒரு இது பெரிய பெரிய போதனை தேவையில்லை. அது அவனுக்கே தெரியுது ஏற்கனவே. சிகரெட் குடிக்கிறவங்க கூட உள்ள வரும்போது அணைச்சு போட்டு தான் உள்ள வர்றான். அவனுக்கு தெரியும், ஐயோ இங்கே இதெல்லாம் கூடாதுப்பா. அப்புறம் அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு நல்லா விளங்கிடுது, குடிக்க கூடாது, பொடி போடக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவனுக்கு திட்டவட்டமா தெரியுது. அவனுக்கு பாருங்க, அவனுக்கு வந்து அவன் வந்து அவனுக்குள்ளே உணர்த்தப்படுகிறான், கத்தர் அவனுக்குள்ள வந்துடுறாரு. இனிமே கத்தருக்கு பிரியமான விதத்தில் நடக்கணும்னு அவனுக்கு அதெல்லாம் தெரியுது. அதனால அது பெரிய கிறிஸ்தவ உபதேசம் கிடையாதுங்க. அவர்களுக்கு எல்லாத்தையும் கை கொள்ளும்படி, அதாவது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி போதீங்கன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு ரிலிஜியஸ் டீச்சிங் கிடையாது. ரிலிஜியஸ் டீச்சிங் இல்லாம என்ன மாதிரி டீச்சிங் இது? இது அவனுக்குரிய உரிமைகள், ஸ்லாக்கியங்கள், அவைகளை குறித்த போதனைகள். அதை அவன் கேட்டு இந்த உரிமைகளையும் ஸ்லாக்கியங்களையும் உபயோகப்படுத்தி எப்படி வாழ்வது, எப்படி பிசாசின் மேல் அதிகாரத்தை எடுப்பது, பாவத்தை வெல்லுவது, எப்படி வெற்றிகரமாய் வாழ்வது, எப்படி செழிப்பாய் இருப்பது, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் இருப்பது என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்குதான் இங்க சபை இருக்குது. அப்ப ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுறது இல்ல. ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு ஒழுங்கா வந்து கேட்கணும், என்ன போதிக்கிறோம், எங்க சபை ரூல் இப்படி, அது இல்ல போதனை. ஞானஸ்தானம் பெற்று வந்த பிறகு, அப்பா நீ இப்ப தேவனுடைய பிள்ளை, அது தெரியுமா உனக்கு? பிள்ளைனா என்ன? இந்த பிள்ளைய பாரு, இயேசுவை பாரு. அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு? அவருக்கு எல்லா அதிகாரம் வானத்தில் பூமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நீயும் பிள்ளை தானே, அந்த பிள்ளை கொடுக்கப்பட்டிருக்குன்னா உனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீ பூமியில எவைகளை கட்டுகிறியோ அவை பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். நீ பூமியில எவைகளை கட்ட அவிழ்க்கிறியோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த அதிகாரத்துல நீ போ, இந்த அதிகாரத்துல வியாதியத்துல சொஸ்தமாகு, இந்த அதிகாரத்துல பிசாசை வரட்டு, இந்த அதிகாரத்துல நீ காரியங்கள் எல்லாவற்றையும் செய், இந்த அதிகாரத்துல வாழ், அதிகாரம் உள்ளவனாக வாழ்ந்து காண்பி, இயேசுவின் நாமத்துல நீ புறப்பட்டு செல், இயேசுவின் நாமத்துல வெற்றிகரமாய் நீ வாழ்ந்து காண்பி என்று சொல்லி அப்படி அனுப்புகிறோம். இருக்கீங்களா? அதுதான் போதிக்கிறது. அவர்களுக்கு போதிங்கள்னு சொன்னா உட்கார வச்சுக்கிட்டு என்னத்தையோ போதிச்சிட்டு இருக்க, நாங்க இதெல்லாம் நம்புறோம். அவனு ஏற்கனவே எதையோ நம்பிட்டு இருந்திருக்கிறான் தான். அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. மனுஷன்னா என்னன்னு புரியணும். இப்போ மனுஷனுக்கு எப்படிப்பட்ட மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது, மீட்பு தனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறது, உரிமைகள் ஸ்லாக்கியங்கள் என்றால் என்ன, நான் கடவுளுக்கு முன்பாக எப்படி நிற்கிறேன், நான் எப்படி ஜெபம் பண்ணலாம், எப்படி நிற்கலாம், எப்படி கேட்கலாம், எப்படி பெற்றுக்கொள்ளலாம், இந்த பூமியில நான் எப்படி வாழ வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக தான் சபை இருக்கிறது. என்ன பண்ணிட்டோம், இப்போ ஒரு ரிலிஜியஸ் சென்டரா மாத்திட்டோம் சபையை. சபைகள் என்ன பண்றோம், ரிலிஜியஸ் போதனைகள், எங்க டினாமினேஷன்ல நாங்கள் இதை கற்றுக் கொடுக்கிறோம், உங்க டினாமினேஷன் அதை கற்றுக்கணும், உங்க கோயில நீங்க கை தட்டுவீர்களோ, கையை உயர்த்துவீங்களா, சத்தம் போடுவீங்களா, நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்க கைத்துல, ஏன்னா வசனம் இப்படி சொல்லுது, அதுக்கு ஒரு வசனம் எடுப்பான். இதெல்லாம் உபதேசம். உபதேசம் என்ன? என்னுடைய உரிமைகள் என்ன, ஸ்லாக்கியங்கள் என்ன, என்னுடைய பாக்கியங்கள் என்ன, நான் யார், நான் என்னவா இருக்கிறேன், நான் எப்படி இந்த பூமியில் இருக்க வேண்டும், அதுக்கு இயேசுவை பார்க்க வேணும். அப்புறம் என்ன நான் அவர் மூலமாய் நான் காண வேண்டும், அவருக்குள் என்னை காண வேண்டும், அதன்படி நான் வாழ வேண்டும். ஒரே ஒரு வசனம் வாசித்துறேன். யோவான், ஏன்னா வெறும் பவுல மட்டும் சொல்லிட்டாருன்னு,
பவுல் மேல நிறைய பேருக்கு சந்தேகம் பாருங்க. பரவாயில்ல, என் மேலேயும் சந்தேகம் தான் கொஞ்சம் பேருக்கு. யோவானும் அதே தான் போதிக்கிறார் பாருங்க. 1 யோவான் 4:4, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர். பவுலுக்கு மட்டும் இல்லைங்க, இவருக்கும் அதே தான் போதிக்கிறார். இவரும் அதே தான் போதிக்கிறார். பிள்ளைகளே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்தானம் எடுத்து சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு சீஷராயி ஞானஸ்தானம் எடுத்து உள்ள சபையில வந்து சேர்ந்து இருக்கிறவர்களே, பிள்ளைகளே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, அப்படின்னா தேவனால் பிறந்திருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அர்த்தம். உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர். சொல்றார், தலை நிமிர்ந்து நட, ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் பெரியவர். உலகத்தில் ஒரு பிசாசு கிரியை செய்துட்டு இருக்கான, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து பெரியவர். ஆகவே நீ பெரியவன், நீ அதிகாரி, நீ அவனுக்கு எஜமான போல இருக்கிற. நீ சொல்லுகிறதா நடக்கும், அவன் சொல்லுகிறது நடக்காது, நீ சொன்னபடிதான் ஆகும். ஆகவே உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை அறிந்து கொள். இதுதான் கிறிஸ்தவ போதனை. 5ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை. கிறிஸ்தவ சபை தோல்வியை போதிக்கலங்க, வெற்றி வாழ்க்கையை போதித்தது. யோவான் அதான் போதிக்கிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எத்தனை பேர் தேவனால் பிறந்தவர்கள்? எல்லாம் சொல்லுங்க, நான் உலகத்தை ஜெயிக்கிறவன், உலகத்தின் சக்திகளை ஜெயிக்கிறவன், பிசாசை ஜெயிக்கிறவன், ஏனால் தேவனால் பிறந்தவன். உண்மையாவே நம்புறீங்களா? இன்னைக்கு போகும்போது இது அப்படியே ரீங்காரம் பண்ண காதல, நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன், தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தவன், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன். ரொம்ப முக்கியம் பாருங்க, யார் உலகத்தை ஜெயிக்கிறோம்? அவர் பெரிய விசுவாசிங்க, அவர் பெரிய விசுவாச வீரருங்க. கவனிங்க, யார் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? எத்தனை பேர் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள்? உங்களை தவிர யார் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள்? வேதம் சொல்லுது. ஆகவே உங்களுக்கும் எனக்கும் எல்கையற்ற நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி ஆயிட்டோம்னா பிள்ளை ஆயிட்டோம். பிள்ளையானதுனால எல்லா வரமும் போய்விட்டது, தேவனுக்குரியதெல்லாம் நமக்கு சொந்தமாகிவிட்டது. எல்லா அதிகாரமும் வல்லமையும் நமக்கு வானத்தின் பூமியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சொல்லுகிறது அந்த பூமியில நடக்கும் என்கிற ரீதியில கர்த்தர் நம்ம இங்க வைத்துட்டு போயிருக்கிறாரு. அதனால்தான் சொல்றாரு, உலகம் எல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொல்லி. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் தியானிக்க வேண்டும், இதெல்லாம் உள்ளத்தில் இறங்க வேண்டும். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் ஜெபத்தில் பெரிய வெற்றி, மேன்மையான ஜெபமாய் அது இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலையில மாற்றக்கூடிய ஜெபமாய் இருக்கும். அநேகருக்கு உங்கள் மூலமா ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஜெபமாய் அது இருக்கும். எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise God. சாயங்காலம் 6:30 மணிக்கு வெற்றி குறித்து போதிக்கணும். பாருங்க, சில போதனைகள்லாம் எல்லாத்தையும் கேட்டால் தான் சரிப்படும். ஒன்று கேட்டு இன்னொன்று கேட்கலன்னா அது வந்து பார்க்கணும், அப்போதான் தெரியும் உங்களுக்கு. எல்லாம் ஒன்றோடு போகிறது, எல்லாம் கலந்து போட்டால் தான் கரெக்டாக வரும். எந்நேரமும் இதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். போதிங்கள்னு சொல்லிட்டாரு, ஞானஸ்தானம் கொடுத்து பிறகு என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு கற்பித்தவையெல்லாம் கை கொள்ளும்படி அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த குமாரன் குமாரத்திகள் என்கிற அந்தஸ்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த மரியாதைக்காக, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மைக்காக, நமக்கு உண்டு பண்ணி இருக்கிற ஒரு நல்ல அந்தஸ்துக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். அவருக்கு முன்பாக, அவருடைய சமூகத்துக்கு முன்பாக கம்பீரமாய் நிற்கும்படி அவர் நம்ம மேல் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நீதியை அவர் அதுக்காகவே திரும்ப தந்திருக்கிறார். உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடினால, உங்களை அன்பு கூர்ந்தபடினாலே நீதியை திரும்ப கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை அதுதான் உங்களுக்கு செய்திருக்கிறது, திரும்ப கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம்.
அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான சத்தியங்கள் உள்ளங்களில் இறங்கட்டும். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இவர்கள் எங்கு இருந்தாலும், என்ன நிலையில் இன்றைக்கு இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அறிவை கொண்டு இன்றைக்கு தங்களுடைய நாளை அவர்கள் ஆரம்பிக்கட்டும். அவருடைய நாளைய தினம் வித்தியாசமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். வெற்றியின் தினமாக இருக்கும். எதிர்காலம் வெற்றியின் வாழ்க்கையாக இருக்கும், உயர்வின் வாழ்க்கையாக இருக்கும், ஜெயிக்கிற வாழ்க்கையாக இருக்கும், நன்மைகள் நிறைந்தோடுகிற வாழ்க்கையா இருக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற வாழ்க்கையா இருக்கும் என்று இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அறிவிக்கிறோம். அதை அறிக்கை செய்கிறோம். சத்தியத்தை அரவணைத்துக் கொள்ளுகிறோம். நாங்கள் நம்முடைய பிள்ளைகள், பாக்கியம் பெற்றவர்கள், நீதிமான்கள், உமக்கு முன்பாக கம்பீரத்தோடு நாங்கள் நிற்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் இந்த உம்முடைய பிள்ளைகள் கம்பீரத்தோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கட்டும், கம்பீரத்தோடு ஜெபிக்கட்டும், கம்பீரத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும். அநேகருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள், அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். கேட்டது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளட்டும். உடைய நாமம் இவர் மூலமாக உயர்த்தப்படட்டும், மேன்மைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த பாடலை பாடுவோம், பிறகு கலைஞர். எனக்கு இன்பம் மேதன கேட்டால் நான் காரணம் சொல்வேன். என் பாவம் நீங்கிற்றே, வம்பன் வந்தென்னை நோக்கி எங்கே நீங்கிற்றென்றால் தெம்பாய் நீங்கிற்றென்பே. அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே, அவை வான பூமி போல நீங்கிற்றே. கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே, அவை வானம் பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாத்தான் என்னிடம் வந்து சந்தேகமூட்டினால் நீ போ நீங்கிற்றென்பே. நீ துன்பத்துள்ளாக்கிட்டாய், என் நேசனை மீட்டார். நேச சுகம் தந்தார், அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே,